ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர பக்தர்களெல்லாம் நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அவ்வாறு இங்கே இப்போ வந்த பக்தர்களும் அவங்களுடைய நினைவுகள்லேருந்து ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவங்க வாயால் அதை சொல்லும்போது உண்மையான நிகழ்ச்சிகள் கடவுளால் என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதை மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்குமான்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இது முடிவதற்கான வாய்ப்புகளை அது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேடம், உங்கள் பேர்? நீங்கள்? ராஜாமணி. நீங்கள்? கமலா. நீங்கள் எங்கே இருக்கீங்க மேடம்? பெங்களூரில் இருக்கீங்க. நீங்கள்? குளத்தூரில் இருக்கீங்க. அம்மா உங்களோட தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் யார் சொல்லி கோயிலுக்கு முதல்ல வந்தீங்க? சொன்னாங்க பாபா கோயில் வர சொன்னாங்க. நினச்சது நடக்கும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நாங்கள் கல்யாணம் 10 வருஷம் குழந்தை கிடையாது. 10 வருஷமாக குழந்தை இல்லை உங்களுக்கு? அப்புறம் நாங்கள் பெரியப்பா பொண்ணு இங்கே எதிர்த்தாப்பில் தான் இருக்கிறாங்க, கோயில் பக்கத்தில். அப்புறம் அவங்களாம் சொன்னாங்க, அவங்களாம் எனக்காக இங்கே வேண்டிக்கிட்டு போனாங்க. இவங்களாம் வருவாங்க மாதம் மாதம் ஏதாச்சும் இது நடக்கும் போது பூஜைக்குலாம் கலந்துக்கிட்டு. அது அப்புறம் நான் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணது பார்த்தீங்கன்னா அப்புறம் வாரம் வியாழக்கிழமை வந்தீங்க. 9 வாரம் வந்தீங்க. வந்துட்டு 9 வாரம் பூஜை அபிஷேகம்லாம் பண்ணீங்க. அப்புறம் எத்தனை நாளில் குழந்தை நின்றுது உங்களுக்கு? அபிஷேகம்லாம் முடிச்சு எத்தனை நாளில் குழந்தை நின்றுது 9 வாரம் வந்ததுக்கப்புறம்? ஒரு 6 months குழந்தை நின்றுச்சு. இப்போ 2 ட்வின்ஸா உங்களுக்கு? என்ன 2 பேருக்கு என்ன பையனா பொண்ணா? ரெண்டு பொண்ணு. பேர் என்ன வச்சுருக்கீங்க? ராகாசாய். பரவாயில்ல. இப்போ பெங்களூரில் இருக்கீங்களா நீங்கள்? பெங்களூரில் இருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? பெங்களூரில் தான் இருக்கார். ரொம்ப இப்போ நீங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வந்ததுனால இப்போ சாமியை பார்த்துட்டு நன்றி சொல்லலான்னு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எப்போ வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சாமியை பார்க்குறீங்க. அவருடைய எதுலனாலும் கலந்துக்கிறீங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி இது. உங்களுக்கு குழந்தை இல்லாதது ஒரு 10 வருஷத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நிகழ்ச்சி சில பேருக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய பேட்டி அவங்க பார்க்குற பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அது நிச்சயமாக முடியுன்றதுக்கு இது ஒரு நல்ல இதுவாக அமைஞ்சிருக்கு. ராமநவமி நாங்கள் மொத்தமாக குழந்தை சாவடியாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டே வரோம் ஒவ்வொரு வருஷமும். அதே மாதிரி இந்த வாட்டியை 10 ஆம்பளை பசங்களும் 2 குழந்தை பொண்ணு பிறந்திருக்கு. இன்றைக்கி ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. இங்கே தான் அவர் கல்யாணமும் ஆச்சு. அதுக்கப்புறம் 4-5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 4 நாள் ஆச்சு குழந்தை பிறந்து. இப்போ சொல்லிட்டு போனாங்க குழந்தை பிறந்திருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம். அதனால் நாங்கள் அந்த குழந்தை சாவடியாகவே இதை எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் இருப்பீங்களா? அடுத்த மாதம் வரைக்கும் போயிடுவீங்களா? ஊருக்கு கிளம்புறீங்க. யாராவது ஒருத்தர் உங்கள் சார்பில் சாமி ராமநவமி அன்றைக்கி கலந்துக்கிட்டு அன்றைக்கி சாயங்காலம் காத்தால் வர முடியலனா கூட சாயங்காலம் எங்கள் சாமியை நாங்கள் ஊர்வலம் வச்ச சாமியை ஊஞ்சலில் வச்சுருப்போம். அதை அவங்க சுற்றுட்டோம். அது உங்களுடைய பாக்கியத்துக்கு அது கண்டிப்பாக அது ஒரு ஏற்பாடாக இருக்கும். அது நிச்சயமாக அவங்களும் கலந்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் அபிஷேகம் அதிலெல்லாம் கலந்துட்டு போயிடுங்க. அவங்க உங்கள் சார்பாக அபிஷேகம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. வேறு என்ன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு? இந்த எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமாக வரீங்க? இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் வந்தீங்க இல்லைங்களா? சரி, உங்களுக்கு ஏதாவது விஷயம் முடிஞ்சிருக்கா மேடம்? நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்க இந்த கோயிலில்? நீங்கள் தங்கச்சியை வர சொன்னீங்க. அவங்க இங்கே முடிஞ்சிருக்கு எல்லாமே இப்போ ட்ரீட்மெண்ட்டு பார்த்தது எல்லாமே. அதுவும் நல்ல ஒரு இதுதான். இங்கே இங்கே குழந்தை பிறந்து இந்த சாமியே வேண்டி இங்கே குழந்தை பிறந்து இங்கேருந்து போனது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் நடந்துக்கிறதுக்கு ஓஹோ, அப்படியா? நீங்கள் கூட இருந்தீங்க, அக்கா கூட தான் இருக்கீங்க நீங்கள். சரி சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்தால் முடியுன்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு நல்ல சாட்சியாக அமைகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ரொம்ப நன்றி.